கடகராசிக்காரர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். கிடைக்கும் சந்தர்ப்பங்களை எல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கடகராசி நேயர்களே, எப்பவும் இரக்க மனதிற்கு சொந்தக்காரர் நீங்கள். யார் உதவி கேட்டாலும் தட்டாமல் செய்வீர்கள். கடுமையான பேச்சு என்பது உங்களில் பலருக்கு இருக்கவே இருக்காது. எப்பொழுதும் இனிமையாக பேசும் சுபாவம் கொண்டவர்கள் நீங்கள். ஜூலை மாதம் 27ஆம் தேதி பெயர்ச்சியாகும் ராகு உங்கள் ராசியிலும் கேது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். ஜென்ம ராகு நன்மைகளை கொடுக்குமா, சப்தம கேது வாழ்க்கை துணையோடு அமைதியாக இல்லறம் நடத்த வழி வகுக்குமா என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றிற்கும் சிறந்த பலன் கிடைக்கப் போகும் காலம் இது. பொதுவாக கடகத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது ராஜயோகம் அமையும். எனவே தன வரவிற்கு பஞ்சம் ஏற்படாது. இருப்பினும் ஜென்மத்தில் பாம்பு கிரகம் சஞ்சரிக்கும் பொழுது அது வளைந்து வளைந்து செல்வது போல நாமும் வளைந்து கொடுத்து சென்றால்தான் வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியும். ராகு கேது ஆட்சி செலுத்தும் 1.5 ஆண்டு காலமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் வசதி வாய்ப்புகளில் குறைவு ஏற்படாது. சப்தம கேது குடும்பத்தில் பிரச்சனைகளை கொடுத்து அதை நிவர்த்தி செய்யும். இது போன்ற காலங்களில் திசா புக்தி பலம் பெற்றவர்கள் கவலைப்பட தேவையில்லை. சுய ஜாதகத்தில் பலம் பெற்ற திசா புக்தி நடப்பவர்கள், தன லாபாதிபதி மற்றும் பாக்கியாதிபதியின் திசா புக்தி நடைபெறுபவர்கள் பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்க மாட்டார்கள். ராகு கேதுகளுக்கு சிறப்பு பரிகாரங்களை அனுகூலம் தரும் ஆலயங்களை தேர்ந்தெடுத்து யோகம் பெற்ற நாளில் செய்தால் நல்ல வாய்ப்புகள் நாளும் உங்களை தேடி வரும். இந்த முறை ராகு கேது பயிற்சிக்கு பின்னால் குரு பயிற்சியும் நிகழவிருக்கிறது, சனி பயிற்சியும் நிகழவிருக்கிறது. அந்த 2 பயிற்சிகளும் நன்மை தரும் விதத்திலேயே இருக்கிறது. ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஏற்படும் குரு பயிற்சியின் மூலம் உங்கள் ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்களில் குருவின் பார்வை பதிகின்றது. எனவே தொழில் வளர்ச்சி, வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சனி பயிற்சி விபரீத ராஜயோக அடிப்படையில் செயல்படும். மிகப்பெரிய செல்வத்தை பெற்று விடுவீர்கள். கடந்த 1.5 ஆண்டு காலமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த ராகு இப்பொழுது ஜென்ம ராசிக்கு வருகிறார். பின்னோக்கி வருகிறார் இல்லையா? அதனால் 2லிருந்து 1க்கு வருகிறார். அங்கிருந்து கொண்டு 3, 7, 11 ஆகிய இடங்களை பார்த்து அதற்கேற்ற பலன்களை வாரி வழங்கப் போகிறார். கூறுகின்ற கேந்திரத்தில் ராகு நிற்க குணவானும் தனவானாய் மாறுவானாம். பாரினிலே அரசு வழி சேவை கிட்டுமாம். பட்டாடை வாகனங்கள் வந்து சேருமாம். இதுதான் ஜோதிட பாடல். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பெயர், புகழ், கீர்த்தி, பெரிய மனிதர்களின் தொடர்பு, அரசாங்க அனுகூலம், செல்வ வளம், செல்வாக்கு என்று அனைத்து யோகங்களையும் ராகு பகவான் வழங்குவார். அதே நேரத்தில் சந்திரனுடைய வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் சில சங்கடங்களையும் ராகு நமக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டார். மனதுக்காரகன் என்று வர்ணிக்கப்படுபவர் சந்திரன். எனவே மனக்குழப்பத்தை அவர் அதிகரிக்க செய்யத்தான் செய்வார். ஒரு காரியத்தை ஒரு முறை செய்யும் முயற்சியில் முடிக்க முடியாவிட்டாலும் மறுமுறை செய்யும் முயற்சியில் அது முடிந்துவிடும். தைரியமும் துணிச்சலும் தான் தடைகளை அகற்றும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்துதல்கள் ஏற்படும். மருத்துவ செலவு கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். நோய்க்கான அறிகுறிகள் தோன்றும் பொழுதே மருத்துவ ஆலோசனைகளை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ஒரு சிலருக்கு திடீரென வெளிநாட்டு செல்லும் வாய்ப்பு கைகூடும். வேலைக்காகவோ விரும்பும் உல்லாச பயணத்தின் காரணமாகவோ அந்த வாய்ப்பு வந்து சேரும். அப்படி உத்தியோகம் சம்பந்தமாக செல்ல நினைப்பவர்கள் வேலை வாய்ப்பை உறுதி செய்து கொண்டு செல்வதுதான் உத்தமம். இல்லையேல் தடுமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும் என்றாலும் சில சமயங்களில் ஏமாற்றங்களையும் சந்தித்துவிட வாய்ப்பு உண்டு. ஆனால் கவனமாக இருந்தால் வெற்றி உங்களுக்குத்தான். சுப செலவுகள் அதிகரிக்கும் காலமாக கூட இது அமையும். உறவினர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். தொழிலில் அதிக முதலீடு செய்வது நல்லதல்ல. இட விற்பனை, பூமி விற்பனையால் கிடைக்கும் பணம் வீண் விரயமாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. சுப செலவுகளை மேற்கொண்டால் வீண் விரயங்களில் இருந்து தப்பிக்க இயலும். நம்பிக்கைக்குரிய நண்பர்களிடம் மட்டும் உங்கள் தேவைகளை சொல்லுங்கள். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் ஆதாயம் அதனால் உங்களுக்கு வந்து செல்லும். சுய ஜாதகத்திலும் ராசியிலேயே ராகு இருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அலைமோதும் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி தெளிந்த சிந்தனையோடு திட்டமிட்ட காரியங்களை செய்தால் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது பகவான் இப்பொழுது 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். இதன் விளைவாக குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும்.
திருமண தடை அதிகரிக்கலாம். இருப்பினும் அதற்குரிய கேது பிரீத்தி மற்றும் சர்ப்பசாந்தி பரிகாரம், வார வழிபாடு போன்றவற்றை முறையாக அமைத்து கொண்டோமானால் திருமண வாய்ப்பு கைகூடிவிடும். உறவில் விரிசல் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். குருவின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் குடும்ப பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வந்துவிடும். இது போன்ற காலங்களில் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்வது நல்லது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பல பணிகள் அரைக்குறையாக நிற்கும். ஆற்றல் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதோடு கோபத்தையும் குறைத்து கொண்டீர்களானால் நீங்கள் வெற்றிக்கனியை சீக்கிரமாக எட்டி பிடிக்க முடியும். பெண்களுக்கு குடும்பத்தில் அனைவரின் அன்புக்கு பாத்திரமாக விளங்குவீர்கள். விரயங்கள் கூடினாலும் சமாளித்து விடுவீர்கள். குரு 12ஆம் இடத்தை பார்க்க போவதால் குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல வரன்கள் உங்களுக்கு அமையும். சப்தமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பண விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது உத்தமம். ஊர் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உருவாகலாம். தற்காலிக பணியில் உள்ளவர்கள் நிரந்தர பணியை மேற்கொள்ள இயலும். சர்ப்பதோஷம் விலக நாகசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். ஜென்ம ராகுவால் நன்மை கிடைக்கவும் சப்தம கேதுவால் சந்தோஷம் அதிகரிக்கவும் வெள்ளிதோறும் துர்க்கையை வழிபடுங்கள். ராகு கேதுகளுக்கும் முறையாக பிரீத்தி செய்து கொள்வது நல்லது. பௌர்ணமி அன்று மலைவலம் சென்று வருவதன் மூலம் மகத்தான வெற்றியை நீங்கள் பெற முடியும். இனி இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை வாரி வழங்கப் போகிறார் என்று பார்ப்போம். இக்காலத்தில் புதன் உங்கள் ராசிக்கு 3, 12க்கு அதிபதியாவதால் சகோதர வழியில் விரயங்கள் கொடுக்கலாம். அவர்கள் இல்லத்தில் திருமணங்களை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். இளைய சகோதரத்தோடு இருந்த சச்சரவுகள் அகலும். வழக்குகள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான காலம் இது. இக்காலத்தில் நன்மைகள் அதிகம் நடைபெறும். பொது நலத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். தற்காலிக வேலையில் இருப்பவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தோட்டம் துருவுகளை வாங்கும் அமைப்பும் உருவாகும். இக்காலத்தில் ஆரோக்கியம் சீராகும். மனதில் தெளிவு பிறக்கும். பிள்ளைகளால் நன்மை கிடைக்கும். அசைய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தெய்வ தரிசனங்களால் திருப்தி ஏற்படும். பயணங்களால் பலன் உண்டு. ஆன்மீக பயணங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். வாகன சேர்க்கைக்கு வழி பிறக்கும். பங்காளி பகை குறிப்பாக மாறும். நன்மைகள் நடைபெறும் காலமாக இது உங்களுக்கு அமையும். கேதுவால் ஏற்பட போகும் மாற்றங்களை இப்பொழுது பார்க்கலாம். இக்காலத்தில் செவ்வாய் உச்சம் பெறும் வீடான மகரத்தில் கேது சஞ்சரிப்பதால் அதிகப்படியான நன்மைகளை வாரி வழங்குவார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோகக்காரன். எனவே நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நேரம் இது. நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். தொழில் சுமாராக இருக்கும். அதே நேரம் கராராக இருக்கும். எதிர்ப்புகள் குறையும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் உங்களுக்கு வந்து சேரும். இக்காலத்தில் கலைத்துறையில் உள்ளவர்கள் பிரகாசிக்க நேரிடும். கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். மனதுக்காரன் சந்திரன் என்பதால் மனக்குழப்பம் சிறிது ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் பணப்புழக்கத்திற்கு குறைவு ஏற்படாது. திறமை மிக்கவர் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில காரியங்களை முடித்து கொடுப்பார்கள். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. திங்கட்கிழமை தோறும் அம்பிகை வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கும். இக்காலத்தில் பணவரவு அதிகரிக்கும். ஆதலால் பக்கபலமாக நண்பர்களும் இருப்பார்கள். தந்தை மனைவி வழி உறவு சீராகும். ஆத்ம ஞானம் பெருகும். பிதுர் ஆர்ஜித்த சொத்துக்கள் கிடைக்க வழி பிறக்கும். சூரியன் பிதுர்காரகன் என்பதால் தந்தை வழியில் உதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடும். ஆக கடகராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் இந்த ராகு கேது பயிற்சியில் பலவித நன்மைகளையும் அடைவார்கள். அதே நேரம் சில இடர்பாடுகளையும் அவர்கள் சந்திக்க வேண்டி வரும். அதை அவர்கள் தங்களது நாகசாந்தி பரிகாரங்கள் மூலம் தீர்த்து கொள்ளலாம். ஆக பெருமளவில் நன்மைகள் தான் நடைபெறும். பயப்பட வேண்டாம்.